அவர் கூடயே அவங்கலாம் அடி வாங்கிலாம் நடிச்சிருக்காங்க. விவேக் சாம் சரி வடிவேல் சொல்லுவார், அவங்கள பத்தி ஏதாவது பேசுவார். அவங்க டிவியே ஐயோ இவனா அண்ணே யாரு தானே வேணும். ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு புனை பேர்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் தனியா என்கிட்ட சொல்லுவாரு சார், ஆசிரியரே ரொம்ப பேசுறான் சொல்லுவீங்க அப்படின்னுவாரு. நான் என் மைண்ட் வாசி சொன்னதே நான் எல்லாருமே தலைன்னு கூப்பிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க சட்டையர் பண்ணிருப்பீங்க. அதுல என்னடா எவனை பார்த்தாலும் போறவன தலை வரன் தலை அப்படின்ட்டு. இனிமே தலைன்னு சொன்னா உன் தலையில கொத்து போட்டா போட்டுருங்க போடா. சரி தலை. ஐயோ அதை நீங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன். வடிவேல் செட் ஆகும். சில விஷயங்கள் வடிவேல் பண்றத அவர் பண்ண முடியும். 2 பேரையும் வச்சு நான் போராடி இருக்கேன். எப்படி சமாளிக்கிறேன்? இந்த 2 காமெடி எடிட்டே என்னால சமாளிக்க. அடியே எரியுது மாலா எடுத்துட்டு போ. கன்றாவியா இருக்குது. யாருமே கேட்கல. என்னைய கேட்ட ஒரே ஆள் சார் தான். படம் கமல்ஹாசன் பேசியிருக்கேன், ரஜினிகாந்த் பேசியிருக்கிறேன். அவங்களாம் கூப்பிடல, இவர் என்னங்க வர முடியாதுன்னு சொன்னா ஏன் வரணும். அப்போ என் மனைவி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. போன வருஷம் என் மனைவி கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டு வரேன். மன்னிப்புனா அவங்க கான்சியஸ்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ்ல ஒய்ஃபு சூழ்நிலை சந்தர்ப்பம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இறந்துட்டாங்க. இப்படி இறந்தோன்னா அப்செட். இனிமேல் லைஃபே அவ்வளோதாங்கிற மாதிரி ஆகிடும். மனைவியோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும். இந்த படம் பண்ணுவோம் ஆரம்பிச்சோம். கவுண்டமணி வந்து ஒவ்வொரு சீனியும் வந்து ராஜகோபால் இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. யோகி பவனும் படத்தில் நடிக்கிறார். அவருக்கு ரொம்ப நாளே கனவு கவுண்டமணி சார் கூட நடிக்கணும். சீனை எடுக்கிற அன்னைக்கு ராஜகோபால் சார் 2 இடத்துல அடிக்க வைங்க அவரை, அதுக்குன்னே அடிக்க வச்சார். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Hi-Fi Housing and Properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry! சார் இப்போ நீங்க ஸ்பூப் சொல்லுங்க ஞாபகம் இருக்கு. கமல் சாரே சொன்னீங்க புண்ணிய மன்னன் வந்து நான் பெரிய தம்பியில் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன். நான் சங்கல் முருகன்ட்ட அண்ணே இதை பண்ணுறேன்னு, ஓகேப்பா நல்லா இருக்கு பண்ணுவேன். அவங்களாம் கேட்கல, யாருமே கேட்கல. என்னைய கேட்ட ஒரே ஆள் சார் தான். சார் கூட அவரும் கேட்கல. அவங்க மேனேஜர் யாரோ ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்க சொல்லுவாங்க. நான் எதுக்குங்க பார்க்கணும். இல்லை எந்த படத்தை கேட்டாங்க உங்களுக்கு? அப்படி அது ஒரு படம் நம்ம அசிஸ்டன்ட் பண்ணார் மீனாட்சின்னு. நம்ம என்ன சரியா போகல. அதில் வந்து அதில் ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு, ஆனால் இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொன்னேன். நான் அது மாதிரி பண்ணேன். ஃபோன் வரும், கீழே விழுந்து புரண்டு 2 எடுத்து சார் அதில் பண்ணுறது அப்படி டிடிசிஎஸ் பண்ணுற மாதிரி. அதை பார்த்துட்டு நம்ம ஏதோ பண்ணுறாங்கன்ட்டு ரைட்ரு யார் ராஜகோபால் அவர் ஆஃபீஸ் கொஞ்சம் வர சொல்லுங்கன்னாரு. ஒரு பிஆர் என்கிட்ட சொன்னார். வர சொல்கிறார். எதுக்கு? நான் அந்த படத்தை பார்ப்பேன். நான் படம் கமல்ஹாசனை பேசியிருக்கேன், ரஜினிகாந்தை பேசியிருக்கிறேன். அவங்களாம் கூப்பிடல, இவர் என்னங்க கூப்பிட்றாரு, வர முடியாதுன்னு சொல்லுங்க. நான் ஏன் வரணும்? அவர் ஏதாவது என் நம்பர் கொடுத்து ஃபோனில் பேச சொல்கிறேன். இப்படியே சொன்னேன். அப்புறம் ஃபோன் வரல, நானும் விட்டேன். ஏன்னா இதை வந்து யாருமே இல்லை கேட்க முடியாது. கேட்டாலும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லுவாங்க. ஏன் ஒரு கதையவே நீங்கள் காப்பி அடித்து இன்னொரு படம் பண்ணுறீங்க, அப்புறம் நான் ட்ராக்கில் மாற்றி கீத்தி பண்ணால் அதில் என்ன இருக்குது? இது ஹியூமராக நம்ம ஸ்பூப் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த இதில் மானஸ்தன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுல வருது மீம்ஸ். அந்த இது நான் நடிச்சிருப்பேன். அந்த இது லெட்டர் படிக்கிறது அது சும்மா ஸ்டில்லு போட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இது மோடி போடுறாங்க, எடப்பாடி போடுறாங்க, ஒரு ஓபிஎஸ் போடுறாங்க. அதனால அது ஒன்றும் சொல்ல முடியாது சார். எனக்கு ராக்காய் கோயில் சொல்லுங்களேன் சார். கட்டபொம்மன் ராக்காய் கோயில்லாம், ஏன்னா இந்த தெரு என்ன வேலை ஆகுன்றது இப்போ வரைக்கும் எல்லாருமே கேட்கறாங்க. லாட்ரி டிக்கெட்டை வச்சுக்கிட்டு சீன்ஸ் எப்படி பிடிக்கிறீங்க? இந்த மாதிரி சீன்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ சங்கோதர சங்கீதா வந்து கட்டபொம்மன் ஆகட்டும், சீன்ஸை பிடிக்கிறது மெயினாக அந்த வசனங்கள் ஒரு 1 லைனை பிடிச்சா அது சொல்கிறேனே. நமக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சங்கூதர வயசுலன்னு வரும்போது அதுக்கு ரைமிங் என்னன்னா சங்கீதா அப்படின்னு வந்துடும். உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது குஷ்புவோட ட்ரெஸ்ஸு தான் எனக்கு வேணும். குஷ்புக்கிட்டே பழைய ட்ரெஸ் இருக்கு. ஆமாம், அது போட்டு வாங்கிக்க அப்படின்பா. உலகாளிக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி சொல்றது. அப்பதான் ஆயிருக்காங்க வேர்ல்டுல, மிஸ் வேர்ல்ட் ஆயிருக்காங்க. அந்த டைப் நிறைய ஸ்பாட்ல பண்ணியிருப்போம் சார். நான் ஒரு 7 வருஷம் கழிச்சு நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வெறுங்கும் கிளைகள் தான் கடைசியா வந்த படம். அது வந்து ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. நீங்க கடைசியா அவரோட ஒர்க் பண்ண படம் எது சார்? நீங்க இந்த படத்துக்கு முன்னாடி 2004 எஸ் மேடம். எஸ் மேடம் பிரபு சாரும் முழுக்க சார். அது வந்து கதை, திரைக்கதை, வசனம், கோடை இருக்கு
டைரக்டர் ராஜாஜின்னு ஒருத்தர். முழுக்க முழுக்க அந்த படம் பிரபு சாரும் சரி, ஒரு கவுண்டமணியனும் சரி, நான் சொன்ன கதையை கேட்டு தான் நடிக்கணும்னு சொல்லி நடித்தாங்க. அவர் பிரபு சாருக்கு சொல்லும் போது அவங்க அண்ணன் ராம்குமார் சார் தான் ஆஃபீஸில் சிவாஜி ப்ரொடக்ஷனில் கேட்டார். கேட்டு உடனே பிரபு சார் பண்ணி, தம்பி நல்லா இருக்குது பிரபு, பண்ணலாம் அப்படின்னாரு. கதை நல்லா இருக்குன்ற விட ராஜகோபால் சொன்ன ஸ்டைல் நல்லா இருக்குன்னாரு. நான் சொன்னேன் கதையும் நல்லா இருக்கும் சார்னு. அப்புறம் வந்து அவர் அதுக்கப்புறம் தான் நடித்தார். அதுலேயுமே நீங்கள் இப்போ கமல் சரணம் அதுலேயுமே நீங்கள் பஞ்சதந்திரம்ல பஜன் பஜன் கா பஜன் பஜ் அந்த வைராஜாவை பாட்டை வந்து எக்ஸ்போர்ட் எல்லாரும் டான்ஸ் ஆடுறவங்க. ஏண்டா இது என்ன ஆபீஸா பஜனை படமாடா? ஓனர் பார்த்தா என்ன நினைப்பான்னு பார்த்தா என்னடா நினைப்பான், இதான் அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா. இப்ப இந்த எல்லாருமே தலைன்னு கூப்பிடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப அதாவது தீனா படத்துல ஃபேமஸ் ஆச்சு, அஜித் சார் எல்லாரும் கூப்பிடுவாங்க. பட் ஆனா காலப்போக்குல வந்து எல்லாம் பொதுவா பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன தலை தலைன்னுவாங்க. அதையும் நீங்க சட்டையர் பண்ணிருப்பீங்க. அதுல என்னடா எவனை பார்த்தாலும் போறவன தலை வரம் தலை அப்படின்ட்டு தலைன்னு இனிமேல் எவனா கூப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் தலை போயிடும் அப்படின்னு. அப்புறம் ஒரு கருப்பு சரித்திரம் அப்படின்னு பேர் என்னடா அரவிந்த சாமிடுவான். இல்லடா நீ என்னடா பெரிய எவனாடா, அண்ணே என்னை போச்சுக்க, நான் ஒரு கருப்பு சரித்திரம்னுவான். டேய் இந்த சரித்திரம் பூகோளம்லாம் என்கிட்ட வேணாம் படா அப்படின்னாரு. சிட்டிசனையும் அதுல வந்து நீங்க தொட்டிருப்பீங்க. அதுல அது மாதிரி நைட்டி போட்டு ஓட விடுறது 2 பேரையும் அதை வரலாம். அது செம்மையா இருக்கும் சார். அது பிரபு சார் போடவே மாட்டேன்னாரு. போடுங்க சார், சீனே தான் சார் சொல்லி அண்ணன் கவுண்டமணின்னே போடுறாரு. நீங்க என்ன, அவர் பாவாடை கட்டியிருப்பாரு. அவங்க பிரபு சார் ஒய்ஃபோட பாவாடை எடுத்து கட்டி போதையில வந்து அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் எனர்ஜி பண்றீங்க இல்லையா? ஆனா 20 வருஷமா கான்டாக்ட்லயே இருக்கீங்க. ஆனா நான் வடிவேலுக்கு எழுதுவேன், விவேக் எழுதுவேன், அதெல்லாம் கேப் இல்லாம நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவரு கோச்சுக்க மாட்டாரு. அந்த இது எதுவுமே அதெல்லாம் அந்த பிணைப்பு அப்படியே தான் இருக்கும் 2 பேருக்கும். ரைட்ரு வடிவேல் இப்ப பிஸியாக வடிவேல் வேற, விவேக் பிஸியாக விவேக் வேற. அவரோட கருத்து எப்படி இருக்கும்? இவங்க 2 பேரும் அவர் கூடயே அவங்க எல்லாம் அடி வாங்கிலாம் நடிச்சிருக்காங்க. விவேக் சார் சரி, வடிவேல் சார். அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு காலகட்டத்துல பெரிய ஆளானாங்க. சொல்லுவார் அவங்கள பத்தி ஏதாவது பேசுவார் அவங்க கிட்ட அந்த மாதிரி? இல்ல பேச மாட்டேங்குது. என்னப்பா அப்படின்னுவாரு. டிவியே சக் ஐயோ இவனா, சக் ஐயோ இவனா, அண்ணே யாரு தானே வேணும் தமிழ்ல அவர் பாக்குற ஆபீஸ்ல உட்காந்துட்டு போய் டிவி ரிமோட்டு 50 சேனல்லையும் மாத்துவாரு. எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வருவான். எதுவுமே வேணாம்னா டிவி ஆஃப் பண்ணுங்கண்ணே அப்படி. இல்லை அப்படி அவர் அப்படி நீங்க பார்த்தது சேனல் மாறாம பார்த்ததா நீங்க நோட் பண்ணது எந்த இது பார்த்திருக்காரு? அப்படி நீங்க பார்த்ததே இல்லையா? ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு புனை பேர்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் சொல்ல வேணாம். எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? அதுவும் மேக்சிமம் தெரியும். கண்டுக்க மாட்டாங்க. சரி இவர்னா இவர் இப்படிதான். விவேக் சார் வந்துட்டு இப்ப நீங்க ஆரம்பத்துல அவதார புருஷன்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்காரு நீங்க ட்ராக் எழுதும்போது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பட்ஜெட் பத்மநாபன், மிடில் கிளாஸ் மாதவன், பாலகாட்டு, நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. அவரோட இருக்கிற ஏன்னா இப்ப பட்ஜெட் பத்மநாபன்ல வந்து அகைன் பிரபு சார் வந்துட்டு அவரை உருவ கேலி நம்ம பண்றதாதான் அது ஏத்துக்கிற விஷயம் ஹீரோ. அந்த படத்துல அந்த டாப்டன் மூவிஸ் ஸ்கூப் பண்ணிருப்பீங்க. ஆமா ஆமா இல்லையா? அது நம்ம சொன்னோம்னே தெரியாது பிரபு சாருக்கு. அவர் விவேக சொல்ற தனியா என்கிட்ட சொல்லுவாரு பிரபு சார். ஆசிரியரே ரொம்ப பேசுறான் சொல்லி வைங்க அப்படின்னுவாரு. நான் என் மைண்ட் வாசி சொன்னதே நான் அப்படின்னு அது மாதிரி நிறைய நடக்கும். அவர் முன்னாடி பேச மாட்டாங்க. ஏய் விவேக் அப்படின்னுவாரு சில இடத்துல பிரபு சார். அவர் அப்படி கண்டுக்க மாட்டாரு. அதுல அந்த கேரளா லுக் இப்ப வரைக்கும் ஃபேமஸ் இல்ல? எந்த சீஃப் மினிஸ்டர் நயனார், எந்த பீடி மலபார் பீடி, அது நானும் அவர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுனேன் விவேக் சார். நானும் நல்லா அந்த லாங்குவேஜ் அவர் பேசுறது தான் பெரிய ஹைலைட். அதை நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்களேன். வடிவேல் செட் ஆகாது. வடிவேல் பண்ண முடியுமா? சில விஷயங்கள் அவர் பண்ண முடியாது. சில விஷயங்கள் வடிவேல் பண்றதா அவர் பண்ண முடியாது. இப்படி ஒரு மாறுபட்ட காமெடியன்ஸ் 2 பேருமே. 2 பேரையும் வச்சு நான் போராடி இருக்கேன். மிகப்பெரிய விஷயம். அது 2மே பெரிய ஹிட். அந்த 2 காமெடி வேற. அதுதான் நான் வந்து இந்த தெனாலிராமன் ஷூட்டிங்ல இவர் ஆர்வதாஸ் சார் இருந்தார் கேரவன்ல வடிவேலா இருக்காங்க. என்னை வடிவேல் கூப்பிட்டாரு. நான் போனேன், பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஷார்ட் ரெடியும் வடிவேல் சார் கீழே போயிட்டாரு. ஆர்வதாஸ் சார் நானும் இருக்கேன். நான் தொட்டு கூப்பிட்டேன், சார் இதெல்லாம் தெய்வம் சார். என்ன தம்பி இன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு நான் அப்படின்னாரு. இன்னைக்கு நாங்கள்லாம் சொல்லாதீங்க, உங்களை அடிச்சுட்டு யாருமே கிடையாது. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்.
மிகப்பெரிய துருவம், இரு துருவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் சிவா 2 பேருக்கு நீங்கள் மாறி மாறி ஒரே காலகட்டத்தில் எழுதிருக்கீங்க. எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த 2 காமெடி எழுதிட்டே என்னால் சமாளிக்க கேட்டீங்களா? அவர்கிட்ட கேட்டேன். இந்த 2 காமெடின்ட்டே நான் சில படம் தான் எழுதியிருக்கேன், அதுலேயே சமாளிக்க முடியல. அப்புறம் வடிவேலு தான் பேச்ச நிறுத்திடுவான். இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி 2 படம் நீங்க சுந்தரினியும் சுந்தரனாவும் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, கிச்சா வயசு 16 பண்ணிருக்கீங்க. ஆனா கவுண்டர் அண்ணனை வந்துட்டு நீங்க டைரக்ட் பண்ணும்போது முதல்ல பண்ண முடியல. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்க பண்ண ட்ராக்லாம் நீங்க தான் இருந்திருப்பீங்க ஃபுல்லாவே. தனி படம் இயக்கும்போது அவர் அந்த படத்துல இல்லையா? அதே பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் வந்து அதான் சுந்தரினி சுந்தரனாலாம் கேட்டேன். அப்போ பட்ஜெட் ஜாஸ்தி, ப்ரொடியூசர் சின்ன பட்ஜெட் சொல்கிறாரு. அப்போ அதில் பண்ண முடியல. அதே மாதிரி கிச்சா வயசு 16 பண்ணும்போதும் அதே சூழ்நிலை. இப்போ ஒரு படம் நான் பண்ணுறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்குன்றது ஒன்று இருக்குல்ல. 3 வருஷமா எனக்காக கவுண்டமணி என்னை ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ நல்லா இருக்குப்பா, இதை பண்ணலாங்கிறாரு. 3 பொண்ணு அப்பா அம்மாங்கிற மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ சொன்னார், பொண்ணு வேணாம் தங்கச்சின்னு வச்சுக்கோன்னாரு. சரி ஓகே, 3 தங்கச்சி. அப்புறம் அரசியல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் அரசியல் மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணி ஃபேமிலி வித் அரசியல்னு வச்சு டைட்டில் அப்போ வேறு டைட்டில் இருந்தது. இப்போ அரசியலும் மிக்ஸ் ஆனதுனால ஒத்த ஓட்டு முத்தையான்னு அதில் ஒரு கதையில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்காக அந்த டைட்டில் வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன் நல்லா இருக்குன்னாரு. 2-3 ப்ரொடியூசர் பேசணும், அவரே அனுப்புவார், போவேன், கதை சொல்லுவேன், பேசுவோம், 1 மாதம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளியது இப்படியே இருந்தது. அப்போ என் மனைவி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க போன வருஷம். அப்போ ரொம்ப சீரியஸாக கேஎம்சியில் அட்மிட் பண்ணி இருந்தது. அந்த நேரத்தில் இந்த தயாரிப்பாளர் வர்றார், கவுண்டமணி வர்றாங்க, கதை சொல்லி இதுக்குன்னே வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க. இவர் கோவை ராஜேந்திரன் சார் வந்துட்டார், எனக்கு தயார் பண்ணி நம்ம சிங்கமுத்து நடிகர் அவரோட ஆஃபீஸில் தான் போய் அவங்கள வர வைக்கிறோம். நான் வந்து ஒய்ஃபு கூட இருக்கேன். அப்போ வர முடியாத சூழ்நிலை, ஆனால் வந்து ஆகணும். அப்படிங்கும்போது ஒரு 5 மணிக்கு வந்துருங்க, நாங்கள் நைட்டு ஃப்ளைட்டில் ஊருக்கு போகிறோன்ட்டாங்க. அப்போ மாற்றமே கிடையாது, பண்ணி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே 2 தடவை மிஸ் ஆகிடுச்சு வேறு வேறு. இப்போ பண்ணணுங்கும் போது ஒய்ஃபு அன்கான்ஷியஸ் இதில் இருக்காங்க, மாஸ்கெல்லாம் போட்டு ரொம்ப ஐசியூவில் இருக்காங்க. விட்டுட்டே வரக்கூடாது. என் பையன் வந்து வேலை முடிஞ்சு 7 மணிக்கு வருவான், என்னை மாற்றி விடுவான், நைட்டாகவே இருப்பான். இது நடக்குது 1 வாரமாக. அப்போ நான் போயே ஆகுங்கிற சூழ்நிலையில் நர்ஸ் அம்மாட்ட சொல்லிவிட்டு, கொஞ்சம் பார்த்துங்க, ஒரு 1 ஹவர் நான் வந்துடுறேன் சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து கதை சொன்னேன். என் மனைவி கிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்டு வரேன். மன்னிப்புனா அவங்க இதில் இருக்காங்க, அன்கான்சியஸில் இருக்காங்க. என் மனசார நான் கடவுள்கிட்ட வேண்டுவோம்ல, அது மாதிரி இது ஒரு முக்கியமான இது. 10 வருஷம் போராடி இப்போ ஒரு படம் கதை கேட்குறாங்க, போய் சொல்கிறேன், அது சக்ஸஸ் ஆகணும், அதுக்காகத்தான் போகிறேன், உன்னை விட்டுட்டு போகிறேன்னு நீ தப்பாக எடுக்காதேன்னு மானசீகமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்தேன். கதை சொன்னேன் 1 ஹவர். கதை ஓகே, நல்லா இருக்குன்னாங்க. சரி நாங்கள் போயிட்டு ஒரு வாரத்தில் தகவல் சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஃபுல் மூடோடு அவங்க சொல்கிறேன்னாங்க. ஓகே. அப்புறம் 7 மணிக்கு போகலான்னு பார்த்தேன், என் பையன் 7 மணிக்கு வந்துட்டான். என்னப்பா அம்மா விட்டு எங்கே போனான்னா விஷயத்த சொன்னேன். உனக்கு இன்னும் சினிமான்ட்டே இருப்பா, அம்மா முக்கியமாக சினிமா அப்படின்னு கொஞ்சம் கண்டிச்சான். சரி சரிப்பா நான் வரவானே, இல்லை வர வேணாம், நைட்டு இருக்கே, நீ காலையில் வரேன், வீட்டுக்கு வரேன். இதுதான் நடந்தது. இதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸில் ஒய்ஃபு சூழ்நிலை சந்தர்ப்பம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், இறந்துட்டாங்க. அப்படி இறந்தோன்னே அப்செட்டு. இனிமேல் லைஃபே அவ்வளோதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபேமிலியில் ஒரு மனைவி இறந்தாங்கன்னா ஒரு ஆம்பளைக்கு எப்போவுமே என்னோட அனுபவத்தை வச்சு சொன்னால் பாதி பலம் இல்லை, 3/4 பலம் போச்சுங்கிறது தான். மீதி அவை வந்து அந்த கணவன் வந்து 25% தான் நடைபெறமாக வாழலாம். அந்த பொசிஷனில் தான் நான் இருந்தேன். அப்புறம் ஒரு 15-20 நாள் கழித்து இன்னொரு ப்ரொடியூசர் வந்தாங்க. அவங்க டெத்துக்கு கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் வர முடியல, வந்தாங்க. மேனேஜர் அவங்கெல்லாம் வந்தாங்க, சிவசங்கர்னு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தாங்க, இது பண்ணாங்க. சார் இப்போ வரைக்கும் நாங்கள் டைலாக் வேறு ஆள் தான் பிளான் பண்ணோம், இப்போ நீங்கள் மனைவி இழந்து இப்போ 20 நாளாக ரொம்ப சோகத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எங்கள் படத்துக்கு நீங்கள் டைலாக் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அது எனக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுத்தது. இந்த கதை சொன்ன விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஏன்னா அவங்க வரேன்ட்டு போனாங்க, 15-20 நாள் ஆச்சு வரல. இந்த தகவல் மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் செய்தி சொன்னேன். அவங்க வர முடியாத சூழ்நிலை, மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அஞ்சலி சொன்னாங்க, அதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு போய் சிலம்புன்னு படம் பேர் வச்சு நாங்கள் விமல் ஹீரோ போகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், 1 மாதம் எல்லாம் பண்ணுறோம். கூட அசிஸ்டண்ட் துரை, கதிரவன் எல்லாம் போகிறோம், உட்காடுறோம், பேசுகிறோம், பண்ணி கதையை ஃபார்ம் பண்ணிட்டோம். எழுதுறதுக்கு காரைக்கால் போகிறேன், போய் அங்கே எழுதுகிறேன். இந்த காலகட்டத்தில் இவங்க வராங்க, இந்த ப்ரொடியூசர், இந்த ஒத்த ஓட்டு முத்தையா ப்ரொடியூசரு
வந்தாங்க. அப்புறம் நானும் ஊர்லேருந்து வந்தேன். உட்காந்தாங்க. ஆஃபீஸ் பாருங்கன்னாங்க. இந்த படத்தை பண்ணுறோம், உங்கள் மனைவியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும், இந்த படம் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து இப்போ 90% படம் முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கவுண்டமணி அண்ணன் ஒவ்வொரு சீனையும் நடித்து அவர் ஒவ்வொரு வாட்டியும் அவர் என்னை கூப்பிட்டு, ராஜகோபால் இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்லன்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரும் வந்து ரொம்ப ஆக்டிவாக நடிச்சிருக்காரு. அதான் ஸோ ஒரு 20 வருஷம் கழிச்சு பண்றீங்க அப்படிங்கும்போது அவ்வளோ சாதாரணமாக அவர், ஏன்னா நடுவில் நிறைய ஆஃபர்ஸ் அவருக்கு இடையில கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவர் ஆனால் பண்ணாமல் இதை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்குமான அந்த பாண்ட் முக்கிய காரணம். கதை அப்புறம் உங்களுக்கு அவருக்குமான அந்த ஒரு கண்டிப்பாக அது இருக்குது நிச்சயமாக. இல்லைன்னா இத்தனை வருஷம் நம்ம படம் பண்ணாமே அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன் 2 நாளைக்கு ஒருக்கா நான் பண்ண வந்தால் கூட அவர் பண்ணிடுவார். ஃபோன் பண்ணி நிலவரங்கள் கேட்பார், சினிமா எப்படி இருக்குது என்ன ஏது. ஏன்னா அவர் பேப்பர் லைட்டாக படிப்பார் ஒழிய இந்த வாட்ஸ்அப்லாம் பண்ணிக்கவே மாட்டார். ஃபோன் பண்ணால் எடுப்பார், பேசுவார். அது குறிப்பிட்ட ஃபோன் தான் எடுப்பார். சில பேருக்கு மட்டும்தான் பேசுவார். அதில் நம்ம ஒரு ஆள், ஒரு சத்யராஜ் சார் பேசுவார், எனக்கு பேசுவார். இந்த மாதிரி குறிப்பிட்ட 4-5 பேருக்கு தான் அவர் பேசுவார். அப்படியே இருக்கும்போது தான் இந்த கொரோனா டைம் நான் சொன்னேன்ல, அப்போ வந்து ஓகே ஆச்சு. ப்ரொடியூசரும் நல்ல ப்ரொடியூசராக வந்தாங்க. கோ ப்ரொடியூசர் ராஜேந்திரன் கோயம்புத்தூர், அவரும் நல்லா சப்போர்ட். அவர் இன்னைக்கு வரைக்கும் நல்லா வந்திருக்கு படம். எப்போ இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணுற பிளான் வச்சுருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். மேக்ஸிமம் நான் பிப்ரவரி ஐடியா பண்ணேன். சில தாமதங்கள்னால இப்போ ஏப்ரலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி வச்சோம். இப்போ யோகி பாபனும் படத்தில் நடிக்கிறாரு. நடிச்சிருக்காரு. ரொம்ப இன்வால்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்டாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளைய கனவு கவுண்டமணி சார் கூட நடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு இது ஒரு அமைஞ்சோன்னா அவர் உடனே, அதுவும் ராஜகோபால் நம்ம நண்பர், நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். காம்பினேஷன் எடுத்துட்டீங்களா அவங்களோட? அப்படியா? மேக்ஸிமம் எல்லாம் எடுத்தாச்சு. எப்படி இருந்துச்சு? எடுத்து சேலஞ்சு அப்படி வரைக்கும் எடுத்தாச்சு. நம்ம சில கலாய்க்கிறதெல்லாம் அவர் யோகி பாபு என்கிட்ட சொல்லுவார், நான் வந்து சொல்லுவேன். எதுவுமே கோச்சிக்க மாட்டார் கவுண்டமணி. ஏன்னா கவுண்டர் அப்படி அந்த கவுண்டர்ஸ் கொடுத்தது தான், அந்த பேட்டர்ன் தான் சந்தானம் பண்ணணும் சரி, யோகி பண்ணணும் சரி, எல்லாரும் கிண்டல் பண்ணி அந்த மாதிரி விஷயம். அவங்களாம் அவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான். இவருக்கும் அவருக்குமான காம்பினேஷன் எப்படி? அதான் இவர் அடிக்க சொல்லுவார். சீனை எடுக்கிற அன்றைக்கே ராஜகோபால் சார் என்னை 2 இடத்துல அடிக்க வைங்க அவரை அப்படின்னா, அதுக்குன்னே அடிக்க வச்சேன். கார் ஓட்டிக்கிட்டே இருப்பார், டிரைவிங் இவர் பண்ணுவார். இவர் டிரைவரு கவுண்டமணி அண்ணன் எம்எல்ஏ, அவரோட டிரைவர் இவர். அப்படியே ஓட்டிக்கிட்டே வர வர, டேய் ரோட்டை பார்த்து ஓட்டியா, என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இல்லைண்ணே உங்கள் மூஞ்சியில் 4 தலைவர்கள் தெரியுறாங்கன்னு சொல்லி சீனு சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன உடனே யார் யாருன்னு சொல்லுவார் 4 தலைவர். இப்போ அவங்களுக்கும் வாரிசு இல்லை. அதுக்கு இல்லை என்னைய நீங்கள் பொதுக்குழுவில் வாரிசுன்னு அறிவிச்சிருக்கேன்னுவார். டம்மு 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 டம்முன்னு அடிப்பார். வண்டி நிறுத்துறாரு, இறங்குடாங்க, இறங்குறோம். நான் அறிவிக்கலைன்னு என்னடா பண்ணுவேன்னு ஏன் அம்மான்னு யோசிப்பேன். அப்படி ஓரமாக உட்காந்து யோசிடா, வையாபுரிய வண்டி ஏறுறா அப்படின்னு வந்து யோகி பாப்பா அப்படி பார்ப்பார். இந்த பெரியப்ப முன்னாடியே சொன்னான், இந்த ஆள் கூட சாவகாசம் வச்சுக்காது, நட்ரோட்டில் விட்டு போகிற அப்படின்னு. இந்த மாதிரி ரிவெஞ்சு வந்துக்கிட்டே இருந்து ஒரு இடத்துல பிரிவாங்க 2 பேரும். பிரிஞ்சோன்னும் 2 பேருக்கு உண்டான சேலஞ்சு அந்த மாதிரி கதையில் வரும். அப்படியே கதையில் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு மேலே அவருடைய ஒரு நெருக்கம், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி 35 வருஷத்துக்கு மேலே. 30 வருஷம் 30 வருஷம் 90லேருந்தே இருக்கீங்க இல்லையா? நீங்க பார்த்து வியக்கிற விஷயம் கவுண்டமணி அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்து வியக்கிற விஷயம் தான்? வியக்கிற விஷயம் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே, டேட்டு படம் இல்லை சும்மா யார் விட்டாலும் நடிக்கலான்னு இருக்க மாட்டார். பெரிய பெரிய இன்னைக்கு இருக்க ஹீரோக்கெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, எனக்கு தெரியும், போக மாட்டார். ஏன் அப்படின்னா, ஏன்னே போகலாமே நடிக்கலாமேன்னா, ஏப்பா அவங்க படத்தில் அவங்க தான் ஹீரோ, என்ன இருந்தாலும் நான் செகண்ட் கேரக்டர் தான் வருவேன், கலாய்ப்பாங்க பண்ணுவானுங்க, நமக்கு செட் ஆகாது, அதனால் வேணாங்க. அவர் நிற்கணுங்க, எங்கேனாலும் சிங்கம், நான் இன்னொரு சிங்கம் வேணால் கூட இருக்கட்டும், ஆனால் நானும் ஒரு சிங்கம் அப்படிங்கிற மாதிரி அப்போ இருந்தே. அது மாதிரி கதை கேரக்டர் பிடிச்சாதான் நடிப்பார். கமிட் ஆகிட்டார்னா உங்கள் வீட்டில் வந்து எழுப்புவார், நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கேன் ஷூட்டிங் வச்சுக்கான்னுவார். இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் எந்த ஆர்டிஸ்ட் பார்த்தேன். இந்த மாதிரி இது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டையும் நான் பார்க்கலாம். இதுதான் நான் அவர்கிட்ட பார்த்து வியந்த இது. அது மாதிரி விளம்பரத்துக்கு போகிறது, இந்த இதில் பேட்டி எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம்னு சொல்லுவார். ஏன்னே அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லுவார். ஏப்பா அடிக்கடி மூஞ்சியை காட்டிக்கிட்டே இருந்தோம்னா சலிச்சிடும் மக்களுக்கு. படத்தில் நடித்தா எஸ்டாப்ளிஷ் இருக்காது. இப்போ வந்து நம்ம ரொம்ப கேப் விட்டு நடித்தோம்னா வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். அது மாதிரி ரசிகர் மன்றம் வேணான்னு அஜித் சார் சொல்கிற மாதிரி தான். எதுக்கு ரசிகர் மன்றம்? நான் நடிக்கிறேன் பணம் வாங்கிட்டு, நீ பணம் கொடுத்து பார்க்குற,
நல்லா இருந்தால் பாராட்டிட்டு போயிட்டே இரு. இதில் என்னடா ரசிகர் பண்ணுறோம், பாலாபிஷேகம், பிறந்த நாள் கேக்கு வெட்டுறது, அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோக்களுக்கு யாருக்கு நல்ல காமெடி சென்ஸுக்கு நீங்க ஃபீலான எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப இயல்புலயே ரொம்ப ரொம்ப நல்லா வருது. நீங்க பார்த்தது யாரு நடிகர் ஹீரோஸ்ல? ஹீரோ எல்லாமே சூப்பர் சார். பிரபு சார் ஒரு ஸ்டைலு, கார்த்திக் சார் 3 படம் பண்ணியிருக்கேன், பிரபு சார் 6 படம், சரத்குமார் சார் 7 படம். எல்லாமே அவங்கவுங்க கெட்டப்ல நல்லா தான் பண்ணுவாங்க. யார் மோசம்னு எவ்வளோ பெரிய ஹீரோ வரமோ அப்படி சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு ஸ்பார்க் இப்ப நம்ம சொல்லும் போது இப்ப இவங்க எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்கல்ல ஃப்ளோல. நீங்க ஆமா. ஒரு வசனம் கொடுக்குறீங்க, அதை மீறி ஆன் ஸ்பாட்ல வந்து கவுண்டர் என்னனோ இல்ல விவேக் சார் வடிவேல் என்னெல்லாம் பண்றாங்க இல்லையா? இல்லை, அப்படி எந்த ஹீரோ இல்லை. கதையில் என்ன இருக்கு, கதையில என்ன நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை கரெக்டா அர்ஜுன் சார் ஒரு ஆள் மாற்றுவார். ஏன்னா அவர் கிரியேட்டருங்கிறதுனால. டைரக்டர் அப்படின்ற மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்கவுங்களுக்கு என்ன கேரக்டர் டைலாக்ஸ் வரோமோ அதை பேசுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ ஒத்த ஓட்டு முத்தையா வந்து வரப்போகுது. நல்லா வந்துட்டு சார். எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம், ரசிகர்களோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கணும். முக்கியமாக என் மனைவியோட ஆசீர்வாதம் எனக்கு. அவங்களோட ஆசீர்வாதம் அவங்க தெய்வமாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம நண்பர் கோவை ராஜேந்திரன் சார், அண்ணன் கவுண்டமணி, இவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இந்த படம் மூவ் ஆகி வராது. மிக மிக நல்லா வந்துட்டு இருக்கு. அதில் இருக்க நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Hi-Fi Housing and Properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry!